ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பயங்கரமான படத்த பத்தி தான். கிட்டத்தட்ட 4032 வாட்டி இந்த படத்த பார்க்க முடியும்னாலும், குறைஞ்சது ஒரு 10 வாட்டியாவது பார்க்கலாம். 10 வாட்டி பார்க்கலாம் கூட பரவால்ல. குறைஞ்சது ஒரு 3 வாட்டி, 4, 5 வாட்டியாவது பார்க்கலாம். அப்பதான் உங்களுக்கு இந்த படம் புரியும்னு நெனைக்கிறேன். நம்ப தலைவன் சொல்ற மாரி 7 சாமுராய் 1000 வாட்டி பார்க்கலான்ற மாரி இந்த படம் ஆனா 7 சாமுராய் கிடையாது. இந்த படத்த பத்தி லேட்டரா சொல்லுவோம். அதாவது இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு அழகான குடும்பம்னு சொன்னதும், உடனே பாரதி ராஜா படத்துல வர மாரி "எண்ணினிய தமிழ் மக்களே" அப்படின்னு நெனச்சிராதீங்க. அந்த படம் கிடையாது. அந்த மாரி ஒரு அழகான குடும்பம் கிடையாது. ஒரு அழகான குடும்பம், ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பா, அம்மா, அண்ணன், தம்பின்ட்டு. இவங்க வந்து ஒரு சிட்டி ஆஃப் காட் ஐயய்யோ! படம் பேர் சொல்லிட்டேனே. இவங்க வந்து ஒரு சிட்டியில வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சிட்டின்னா அது சிட்டி கிடையாது. அது ஒரு கிராமம் மாரி தான் இருக்கும். அவங்க ஊர்ல வந்து அது சிட்டின்னு சொல்றானுங்க. என்ன கன்றாவி எனக்கும் புரியல. சரி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா, அந்த சிட்டியில வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. அதில நடக்கிற இன்டீரியர் பாலிடிக்ஸ் எதனால அந்த சிட்டியில இருக்க மக்கள்லாம் அஃபெக்ட் ஆகுறானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஃபெக்ட் ஆகுறாங்க இன்டீரியர் பாலிடிக்ஸ் தான். எங்க வீடு தெருக்குழால தண்ணி வரல. பக்கத்து வீட்ல வந்து குழம்பு கொதிக்கல. என்னடா எங்க எங்க வீடு பஸ் ஸ்டாப்ல பஸ் நிக்கலன்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்கன்னு நினைக்காதீங்க. அந்த மாரி படம் கிடையாது இது. இது வந்து ஒரு வித்தியாசமான படம். நீங்க வந்து அந்த படத்த பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃபுல் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவே உங்களுக்கு புரியுன்றதுனால நான் உங்ககிட்ட கதை சொல்ல விரும்பல. அதனால பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்லயே இந்த படத்த பத்தி ஒரு இன்டீரியரா பார்த்தோம்னா, இது ஒரு ஆக்ஷன் படம். ஆக்ஷன் படம்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் மாரி பயங்கரமா டமுக்கு டிமுக்கு டிமுக்குன்னு சுட்டுன்னு இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, அப்படிதான் சுட்டுன்னு இருப்பானுங்க. ஆனா தலைவன் மாரி மாஸ் சீன்ஸ் ஹீரோ மட்டும் தான் மாஸ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லாம, ஒரு ரோட்ல போற 4 வாண்டுங்க, குட்டி குஞ்சானுங்கலாம் சுட்டுன்னு இருப்பானுங்க துப்பாக்கி எடுத்துங்க. ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 குட்டி குஞ்சானுங்க ஒரு கன்னு கொச்ச கொச்சன்னு கன் எடுத்துட்டு வந்து ஒரு கோழிய தொரத்தி சுட்டுன்னு இருப்பானுங்க. அது என்ன எளவுன்னு புரியாது. அப்புறம் கடைசியில தான் வந்து, "என்னடா இதுக்கு தான்டா சுட்டுருந்தீங்களா?" அப்படின்னு தெரியும். அந்த மாரி ஒரு படம். படம் ஃபுல்லாவே ஒரு இன்டீரியர் பாலிடிக்ஸ்னால ஆனது தான். ஒருத்தன் இருப்பான், அவன் பேரு வந்து சரி விடுங்க. அவன் பேரு எதுக்கு? அவன் தான் பயங்கரமான ஒரு டான். அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு குட்டி குட்டி லாரன்ஸ் அண்ணா சொல்ற மாரி ஒரு குட்டி குட்டி பசங்கலாம் செட்டிங் பண்ணி வந்து அடி 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 அடின்னு இப்படின்னு குச்சிட்டா மேடம் அப்படின்ற மாதிரி செட்டிங் பண்ணி டமுக்கு டிமுக்கு டமுக்கு டிமுக்குன்னு எல்லாரும் சுட்டு தள்ளுவானுங்க. அந்த ஊரோட காட் அப்படின்ட்டு ஒரு பேர் வாங்கணும் அப்படின்றது தான் அவங்களோட நோக்கமாவே இருக்கும். இதுதான் ஒரு ஒன்லைனு. உங்களுக்கு கதையா சொல்ல விரும்பல. அது சொன்னாலும் ஒரு காம்ப்ளிகேட்டடா இருக்கு. காம்ப்ளிகேட்டட் இல்லை, அது ஒரு மாதிரி இருக்குன்றதுனால எதுக்கு ஃபுல் கதையை சொல்லி உங்களை வெறுப்பேற்றிட்டு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த படத்தை பாருங்க. இந்த ஒன்லைனே எனக்கு இந்த ஒன்லைனே போதுங்க, நான் ஒரு படத்தை பார்க்கறதுக்காக. இப்போ இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னா, உங்க ஃப்ரெண்டு எவனாவது உங்ககிட்டே விஐ ஆப் இருந்தா, வோடாஃபோன் வச்சிருந்தீங்கன்னா விஐ ஆப் ஏற்றி லாகின் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்க ஃப்ரெண்டை கைத்தாம்பட்டிலே ஒன்று வச்சு, "டேய் குர்ரா நாய" அப்படின்னு கேட்கலாம். "மச்சான் குர்ரா பார்த்து தந்துடுறேன்டா" அப்படின்னு கெஞ்சாவது கேட்டுருங்க. நன்றிகள் பல, மகிழ்ச்சி. இதே மாதிரி இன்னொரு படத்தோட உங்ககிட்ட சந்திக்கிறேன். அதோடு உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள்